ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சீரிஸோட அடுத்த எபிசோட்ல என்ன ஆக போகுது அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். நீஷுவோட ஃபேமிலி வெளியே ஃபன் பண்ணிட்டு மறுபடியும் தங்குற இடத்துக்கு போறாங்க. அப்போ அவங்க பேசிட்டு இருக்காங்க, நமக்கு இன்ஸ்ட்ரக்டர் ஒரே ஒருத்தங்க தான் இருக்காங்க, இத்தனை பேருக்கு இன்ஸ்ட்ரக்டர் எப்படி ஒருத்தங்க பார்த்தோம் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. நீஷுவோட தம்பி பாக்குறான், எனக்கு இன்ஸ்ட்ரக்டர்லாம் யாரும் தேவை கிடையாது, நீங்க 4 பேர் தானே, ஒருத்தங்களை வச்சு வேணா மேனேஜ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றான். சரி ஓகே, நீஷுவும் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி உள்ள ரூம்குள்ள போறா. நேரா ரூம்குள்ள போனதும் போன் எடுத்து பாக்குறா. ஷுவாங் எடுத்தான்ல அந்த போட்டோ இருக்கு. அதை பார்த்ததும் லைட்டாவ யோசிக்க ஆரம்பிக்கிறா. அப்போதான் 2 பேரும் வெளியே சாப்பிட்டுட்டு இருக்கும் போது நீஷுவோ தம்பியும் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது நீஷு கேட்டிருக்கா, எதுக்கடா அவனை போட்டோ எடுக்க சொன்ன அப்படின்னு. அவன் உன போட்டோ எடுக்க சொன்னாலக்கா, அதனால தான் நானும் போட்டோ எடுக்க சொன்னேன் அப்படின்னு தம்பி சொல்ல, ஏண்டா மரியாதையே இல்லாம பேசிட்டு இருக்க, முன்னாடி எவ்வளவு மரியாதையா பேசுவ அப்படின்னு நீஷு கேட்டுட்டு இருக்கா. இல்லக்கா, ஒருத்தங்களை பிடிக்கல அப்படின்னா டைரக்டா அதை சொல்லிடணும், அதே மாதிரியே இருக்கணும், இப்போ பிடிச்சிருக்கு அப்போ பிடிக்கலன்னு மாத்தி மாத்தி பேசக்கூடாது, அது எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்ல நீஷு பாக்குறா. நம்ம தான் எல்லாத்தையும் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம் போல, அட்ராக்ஷன் அஃபெக்ஷன் சொல்லிட்டு அது எல்லாமே போய் போல அப்படின்னு நீஷு சொல்றா. அது என்னவோ போனா போதுக்கா, அதை பத்தி கவலைப்படாத இனிமே அப்படின்னு இவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். இத பத்தி நீஷு யோசிச்சு பார்த்துட்டே லெனியோட டெக்ஸ்ட ஓபன் பண்றா. லெனியோ அதுக்கப்புறமா மெசேஜே பண்ணல. என்ன ஆள் நம்மள கோஸ்டிங் பண்றாராக்கும் அப்படின்னு குளிக்கிறதுக்கு போயிடுறா. ஏதோ டெக்ஸ்ட் வந்துட்டு இருக்கு அவளுக்கு. அப்போதான் குளிச்சு முடிச்சுட்டு வரா, பெட்ல படுத்துட்டே போன் எடுத்து பாக்குறா. பார்த்தா லெனியோட்ட இருந்து மெசேஜ் வந்திருக்கு. இவ இப்ப தங்கியிருக்கால அந்த இடத்த போட்டோ எடுத்து லினியோ அமைச்சிருக்கான். நீஷு பயங்கரமா ஷாக் ஆயிட்டு பால்கனி வெளியா எட்டி பார்த்துட்டு இருக்கா. லினியோ அங்க கூலா உட்காந்துட்டு ஸ்னோல ஏதோ பண்ணிட்டு இருக்கான். நீஷு வேக வேகமா கையில ஒரு ஜாக்கெட் எடுத்துட்டு மின்னல் வேகத்துல கீழே இறங்கி வந்துட்டு இருக்கா. தம்பி பாக்குறான், இவ எதுக்கு ஜாக்கெட்லாம் எடுத்துட்டு இங்க இருந்து ஓடிட்டு இருக்கா அப்படின்னு. நீஷு கிளம்பி வெளியே போயிடுறா. லினியோ இவ வர சத்தத்தை கேட்டு எந்திரிச்சு வரான். கையில குட்டியா ஒரு பொம்மை வேற பண்ணி வச்சிட்டு இருக்கான் ஸ்னோலயே. நீஷு அவனை பார்த்து பல்ல காட்டிட்டு பக்கத்துல போயிட்டு இருக்க. லினியோ அவளை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். உனக்காக தான் பண்ணிருக்கேன் அப்படின்னு அந்த பொம்மையை கிஃப்டா கொடுக்குறான். நீஷு பக்கத்துல போறா, அதை வாங்கிக்கிறா. எதுக்கு இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்க, ஒருத்தங்களை தேடி வந்திருக்கேன், அது யாருன்னு நேரம் அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு லினியோ சொல்லிட்டு இருக்கான். நீஷு சிரிக்க ஆரம்பிக்கிறா. இப்பதான் புரியுது எதுக்கு மெசேஜ்ல தேங்க்ஸ் சொன்னீங்கன்னு, நான் இருக்கிற இடத்த காட்டி கொடுத்திருக்கேன் அப்படின்னு அவ பல்ல காட்டிட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்து தம்பி வந்துடுறான். அக்கா யாரு இது, எதுக்கு இந்த நேரத்துல உன்னை பார்த்து பேச வரணும் அப்படின்னு ஏதோ சிபிசிஐடி மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருக்கான். நீஷு என்ன சொல்லி சமாளிக்கிறது ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு சும்மா ஃபன்னா, இன்ஸ்ட்ரக்டர் வேணும்னு கேட்டுட்டு இருந்தோம்ல, நாளைக்கு ஸ்கீயிங் போறதுக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்காக இவரை நான் அப்பாயிண்ட் பண்ணிருக்கேன் அப்படின்னு ஜோக்கா சொல்றா. ஆனா லினியோ அதை ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிறான். ஆமா, நான் இன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்காக தான் இங்க வந்திருக்கேன் மேடம், உங்களுக்கு நாளைக்கு ஓகே தானே, என்ன டைமிங் அப்படிலாம் கேட்டுட்டு இருக்கான். தம்பி ஆனா அதுக்கு எதுக்கு டால்லாம் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல, என்னோட கஸ்டமர்ஸ் எல்லாருக்கும் நான் செஞ்சு கொடுப்பேன், உங்களுக்கு ஒண்ணு வேணும்னா சொல்லுங்க, இப்பவே செஞ்சு தரேன் அப்படின்னு லினியோ கிளம்புறான். இல்ல வேணாம் போதும் அப்படின்னு தம்பி கொஞ்சம் கொஞ்சமா சந்தேகத்தை விட்டுட்டு இருக்கான். சரி ஓகே மேடம், நாளைக்கு காலைல வரேன், எத்தனை மணிக்கு வரணும் அப்படின்னு கேட்க, இல்ல இந்த இன்டர்வியூல அப்படின்னு நீஷு சொல்ல ஆரம்பிக்கிறா. ஓ நான் செலக்ட் ஆகலையா அப்படின்னு லினியோ கேட்டுட்டு இருக்கான். இல்ல பரவாயில்ல, செலக்ட் ஆயிட்டீங்க, என்னடா இது சும்மா ஒரு பேச்சுக்கு விளையாட்டுக்கு சொன்னா இது இவ்வளவு தூரம் போதே அப்படின்னு 9 மணிக்கு அப்படின்னு சொல்லிடுறா. நாளைக்கு காலைல 9 மணிக்கு வந்து உங்களை பாக்குறேன் அப்படின்னு லினியோ அங்க இருந்து கிளம்பிடுறான். எனக்கு அது உண்மையாவே இன்ஸ்ட்ரக்டரா, ஏதோ எனக்கு வித்தியாசமா இருக்கு, அந்த பையனோட பேச்சு ஸ்லாங் கூட இந்த ஊர்க்காரங்க மாதிரி தெரியலேன்னு கேட்டுட்டு இவன் உள்ள போயிட்டு இருக்கான். கொஞ்ச நேரம் வாய் மூடு நீஷு சொல்லிட்டு இருக்கா. இங்க லினியோ நேரா வீட்டுக்கு போறான். அவன் தங்கி இருக்கிற இடத்துக்கு அவங்க அம்மாவும் அவங்க அம்மாவோட பாய் ஃப்ரெண்டும் வந்திருக்காங்க. என்னடா எங்க போயிட்டு இருக்க, என்னவோ நடக்குது, உண்மையை சொல்லு அப்படின்னு அவங்க அம்மா கேக்குறாங்க. நாளைக்கு நான் இன்ஸ்ட்ரக்டரா வேலைக்கு போறேன் அப்படின்னு சொல்ல, அப்படிங்களா சார், எவ்வளவு சம்பளம் அப்படின்னு அவங்க அம்மா கேக்குறாங்க. 1 மணி நேரத்துக்கு எவ்வளவு சம்பளம்னு அதை பேசாம வந்துட்டேன், நாளைக்கு ஒரு வேலை நான் சம்பளம் கொடுக்காம ஏமாத்திடுவாங்களோ அப்படின்னு லினியோ சிரிச்சிட்டு இருக்கான். சரி ஓகே, அந்த பொண்ணு போட்டோவை காட்ட போறியா இல்லையா, நாளைக்கு நான் பாட்டுக்கு அந்த பொண்ணை எங்கேயாவது பாத்துட்டு அவளை பத்தி தப்பா பேசிட்டேன்னா என்ன பண்றதுன்னு அவங்க அம்மா கேட்டுட்டு இருக்காங்க. நீங்க வந்துட்டு பெரிய லைன்ல போவீங்க, அவ இருக்கிற நிலைமைக்கு ப்ளூ லெவல கிராஸ் பண்றதே பெரிய விஷயம், சோ நீங்க அவளை மீட்டே பண்ண மாட்டீங்க அப்படின்னு லினியோ சொல்லிட்டு இருக்கான். அவங்க அம்மா சிரிச்சிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில ஆகுது. நீஷு வெளியே வந்து எட்டி பாக்குறா. ஏற்கனவே அவங்க பிக்ஸ் பண்ண இன்ஸ்ட்ரக்டர் அப்புறம் லினியோ 2 பேரும் வந்து வெளியே வெயிட் பண்ணிருக்காங்க. நீஷு வெளியே கிளம்ப ஆரம்பிக்கிறா. லினியோ மேல பாக்குறான். இவன் கொடுத்த அந்த டால் இருக்குல்ல, அதை எடுத்து வெளியவே பொம்மை மாதிரி வச்சிட்டு இருக்கா ஷோ கேஸ்க்கு. அதை பார்த்து அவன் சிரிச்சிட்டு இருக்கான். நீஷுக்கு அவங்க அம்மா கூட எல்லாம் வந்து லினியோவை பாக்கிறதுக்கு ரொம்ப நர்வஸா இருக்கு. ஒரு மாதிரி டென்ஷன்லயே வந்துட்டு இருக்கா. அந்த இன்ஸ்ட்ரக்டர் ஓகே தானே எல்லாம் கூட்டு வந்திருக்கேன் அப்படின்னு பக்கத்துல இருக்க அந்த பையன் சொல்லிட்டு இருக்க. என்னது நீங்க கூட்டு வந்தீங்களா, எங்க அக்கா தானே இவரை புக் பண்ணாங்க அப்படின்னு கரெக்டா தம்பி வேற கேட்டுட்டு இருக்கான். இல்ல நான் தான் வாட்ஸ்அப்ல புக் பண்ணிட்டு இந்த இன்ஸ்ட்ரக்டர் இருக்கார்ல அவருக்கும் விஷயத்த சொன்னேன், வேற ஒண்ணும் இல்ல நீஷு சமாளிக்கிறா. லினியோக்கு காமெடியா இருக்கு இவ சமாளிக்கிறத பாக்க. எல்லாரும் கார்ல ஏறி ஒன்னா போயிட்டு இருக்காங்க. நீஷு கிட்ட அவங்க ஆன்டி போய் உட்காந்துட்டு, ஏய் எங்க இருந்து இவ்வளவு ஹேண்ட்ஸமான இன்ஸ்ட்ரக்டர் எல்லாம் பிடிக்கிறீங்க, பையன் பாக்கிறதுக்கே செமையா இருக்கான், அவனை எங்கேயோ பார்த்தேன்னு சொன்னல, Facebookல தானே பார்த்தேன்னு சொன்னேன், எங்க காட்டு பாக்கலாம் அவன் Facebook
ப்ரொஃபைல வேற ஏதாவது போட்டோ போட்டிருக்கானா அப்படின்னு கேட்டு டார்ச்சர் பண்றாங்க. நீஷு உடனே ஆண்டி அங்கிள் பாக்குறாரு, கொஞ்சம் அடக்கி வாசிங்க அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கா. நீஷுவோட அம்மா நம்ம லினியோவை பார்த்து, உங்களுக்கு வந்து 1 மணி நேரத்துக்கு எவ்வளவு காசுன்னு பே பண்ணிடுறேன், உங்க பேர் என்ன அப்படின்னு கேட்க லினியோ பாதி பேர் மட்டும் சொல்றான். என்னோட பேர் லின் மேடம், என்ன அப்படியே கூப்பிடுங்க அப்படின்னு. சரிப்பா, ஓகே ஓகே, நான் உனக்கு இந்த டே முடியும் போது உனக்கு கரெக்டா பே பண்ணிடுறேன் அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. நீஷுக்கு காமெடியா இருக்கு. எல்லாரும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. சரி ஓகே, இன்னொரு இன்ஸ்ட்ரக்டர் இருக்கார்ல, அவரெல்லாம் வந்துட்டு பேரண்ட்ஸ் கூட போறாங்க, நான் வேணா அவங்க கூட ஸ்வாப் பண்ணிக்கவா அப்படின்னு லினியோ கேக்குறான். இல்ல இல்ல, நான் தானே உங்களை புக் பண்ணேன், நீங்க ஏன் கூடயே இருங்க அப்படின்னு நீஷு சொல்லிடுறா. அங்க இருந்து தம்பி மட்டும் தனியா போயிட்டு இருக்க நீஷு பாக்குறா. இதுக்கு அவங்க கூட ஸ்வாப் பண்ணிக்கவான்னு கேக்குறீங்க, அறிவு இல்லையா அப்படின்னு சொல்ல. இல்ல, உன் ஃபேமிலி கூட நல்லா ஜெல் ஆகலான்னு பார்த்தேன், அதுக்கு இந்த சிச்சுவேஷனை யூஸ் பண்ணிக்கலான்னு பார்த்தேன்னு லினியோ சொல்லிட்டு இருக்கான். அது சரி, அதெல்லாம் பண்ணாதீங்க, என் கூட வாங்க அப்படின்னு லினியோவை நீஷுவே கூட்டு போயிட்டு இருக்கா. லினியோ பாத்துட்டு இருக்கான். உன்னோட போஸ்டர் ரொம்ப கொஞ்சம் தப்பா இருக்கு, இன்னும் கொஞ்சம் சரி பண்ணணும், ஆனா நான் கொஞ்சம் கொஞ்சமா உனக்கு ட்ரெயின் பண்றேன், சீக்கிரமா சரி ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அங்க பாக்குறா சில பேர்லாம் வந்து போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க ரொம்ப ஜாலியா. அந்த பக்கமா நம்ம நீஷுவோட தம்பி கூட வந்து பாத்துட்டு இருக்கான். என்ன பெருசா ஏதோ ஒலிம்பிக்ல ஜெயிச்ச மாதிரி கத்திட்டு இருக்காங்கன்னு நேரா நீஷு கிட்ட போயிட்டு, இங்க பாரு நான் தனியா போயிருவேன் பாத்துக்கோன்னு மிரட்டுறான். நீஷு போனா போடா அப்படின்னு சொல்ல, ஹேண்ட்ஸமா ஒரு பையன் வந்தோன்னே என்ன விட்டு போறல, நானும் ஹேண்ட்ஸம் தான், மத்த பொண்ணுங்களுக்கு எல்லாம் தெரியுது, உனக்கு தெரியல அக்கா வந்துட்டு அப்படின்னு திட்டிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். லினியூ சிரிச்சுட்டே நீஷுவை கூட்டு போயிட்டு இருக்கான். பின்னாடியே வந்து நிஜமாவே இன்ஸ்ட்ரக்ட் கூட பண்ண ஆரம்பிக்கிறான். சூப்பர்ல, நான் கலக்கிட்டேன்ல அப்படின்னு நீஷு கேட்டுட்டு இருக்கா. நீ கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்குதா, ஆனா இன்னும் நீ கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு, அடுத்த லெவலுக்கு போலாமா அப்படின்னு நம்ம லினியூ கேக்குறான். கரெக்டா அந்த நேரத்துல தான் ஷுவாங்கோட டீம் ஒட்டுமொத்தமா இங்க வந்துட்டு இருக்காங்க. இங்க பாரு, நேத்து நீ ஒரு பொண்ணை பார்த்தல, அந்த பொண்ணு கூட இங்க வந்திருக்கா அப்படின்னு ஷுவாங்க கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காட்டுறாங்க. இந்த பொண்ணுக்கு ஏற்கனவே பாய் ஃப்ரெண்ட் இருக்கான், கொஞ்ச நேரம் சும்மா இருங்கடா அப்படின்னு மினி வேற கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறா. நீ ஷூ அந்த பக்கமா போயிட்டு இருக்கும் போது ஷுவாங்க திரும்பி பாத்துடுறா. ஒரு செகண்ட் யோசிக்கிறா, மறு செகண்ட் மறுபடியும் அவ பாட்டு கிளம்பிட்டு இருக்கா. கரெக்டா அப்பன்னு பார்த்து அவளுக்கு கால் ஸ்லிப் ஆயிடுது. நீஷுக்கு அவளை காப்பாத்தலாம் அப்படின்னு ஷுவாங் போறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்க. ஆனா அதுக்கு முன்னாடியே லினியோ அங்க நிக்கிறான். அவளை டக்குன்னு கேட்ச் பண்ணிடுறான் ஹக் பண்ணி. நீஷு, நான் அதாவது வேகமா வந்து விழுந்துட்டேனா, ஒன்னும் ஆகல அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் மட்டும் பாஸ்டர் சரி பண்ணுன்னு சொன்னேன்ல, அதை மட்டும் மாத்திக்கலாம் அப்படின்னு. ஐயோ எனக்கு ஒரே அவமானமா இருக்கு அப்படின்னு நீஷு சொல்லிட்டு இருக்கா. இந்த லைன் வேணா, நம்ம அடுத்த லைனுக்கு போலாம் அப்படின்னு லினியோ அவளை கூட்டு போயிட்டு இருக்கான். இங்க அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாக்குறாங்கல்ல, எனக்கு என்னமோ இந்த 2 பேரையும் பார்க்க பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி தெரியல, பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட்னா கையை கோத்துட்டு தானே நடப்பாங்க, இவங்க 2 பேரும் தனித்தனியா நடக்கிறாங்க பாரு அப்படின்னு சொல்ல. உனக்கு எப்படி தோணுது அப்படின்னு ஷுவாங்க கிட்ட கேக்குறாங்க. எனக்கு அதை பத்தி ஐடியா கிடையாது, நான் ப்ளூ லைனுக்கு போறேன் அப்படின்னு அவன் அங்க இருந்து கிளம்புறான். இங்க நீஷுவும் லினியோவும் அடுத்த லைனுக்கு வந்துடுறாங்க, கிரீன் லைனுக்கு. இப்பதான் நமக்கு போட்டியே ஆரம்பிக்குது அப்படின்னு லினியோ சொல்லிட்டு இருக்கான். நீஷு பாக்குறா, எல்லா தடவையும் இவனே நம்ம கேட்ச் பண்றான், எனக்கே கொஞ்சம் அசிங்கமா வெக்கமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப நான் ஸ்டார்ட் பண்றேன், பின்னாடியே கூடவா அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு போயிட்டு இருக்கா. லினியோ பின்னாடியே வந்து அவளை கொஞ்சம் கொஞ்சமா ட்ரெயின் பண்ண ஆரம்பிக்கிறான். கையில போன் எடுத்து அவளை வீடியோ எடுத்துட்டு இருக்கான். வேண்டாம், எனக்கு பயமா இருக்கு, கூச்சமா இருக்கு, என்ன எடுக்காதன்னு சொல்லிட்டு நீஷு கத்திக்கிட்டே பின்னாடி போயிட்டு இருக்கா. இங்க லினியோட அம்மாவும் அவங்க அந்த பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, 2 பேரும் வந்துட்டு ப்ளூ லைன் ஃபுல்லா தேடிட்டோம், இந்த லினியோவை காணோம், எனக்கு ஏமாத்திட்டு வேற எங்கேயோ போயிட்டான் போல அப்படின்னு அவங்க அம்மா தேடிட்டு இருக்காங்க. நீஷுவோட ஃபேமிலி எல்லாருமா ஒன்னா சேர்ந்து பிரேக் எடுக்கிறாங்க, லஞ்ச் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அம்மா தம்பி, நீ எந்த ஊர்ல வேலை பாக்குற அப்படின்னு லினியோவை பார்த்து கேட்க, நீஷு எங்க இருக்காலோ அதே ஊர் பேரை லினியோ சொல்றான், அவனும் அங்கதானே இருக்கான் அப்படின்னு. அந்த ஊர்ல இருக்கியா, எந்த கம்பெனி அப்படின்னு மத்தவங்க எல்லாம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. நீஷு டாபிக்க மாத்திரா, இந்தாங்க எல்லாரும் சாப்பிடுங்க, சூடா இருக்கு பாருங்க, சாப்பிடுங்க அப்படின்னு. லினியோவை பார்த்து மறுபடியும் சிரிச்சிட்டு இருக்கான். இங்க இன்னொரு பக்கம் பார்த்தா லினியோட அம்மாவும் அவங்க பாய் ஃப்ரெண்டும் ஒவ்வொரு இடமா நின்று போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. அப்ப அவங்க அம்மா தேவையில்லாத சில ஆளுங்களை எல்லாம் கூட பாத்துருப்பாங்க போல, அதை தாண்டி அவங்க அம்மா போட்டோக்கு போஸ்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்ப பாக்குறாங்க, இங்க பாருங்க லினியோ தானே அங்க இருக்குது, இவனை என்ன பண்ற பாருங்க அப்படின்னு நேரா உள்ள போயிட்டு, லின் சார் என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, எனக்கு சொல்லி கொடுக்குறேன்னு போன தடவை சேர்த்து அட்வான்ஸ் வாங்கினீங்க, இப்ப என்னை விட பெட்டர் ஃபேமிலி ஏதோ கிடைச்சிருச்சு போல, ஏன் அவங்க பேமெண்ட் கூட கொடுக்குறேன்னு சொன்னாங்களா, என்ன விட்டுட்டு அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு அவங்க அம்மா உள்ள வந்து லினியோ மானத்தை வாங்கிட்டு இருக்காங்க. லினியோ பாக்குறான், அம்மா போதுமா விட்டுருமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நீஷு கொஞ்சம் நர்வஸ் ஆயிடுறான் அவங்க அம்மாவை பார்த்துட்டு. சாரிங்க, நான் தப்பா எடுத்துக்காதீங்க, நானும் நீஷுவும் ஒன்னா வேலை பாக்குறவங்க, நான் நேத்து சும்மா அவளை பார்க்க வந்தப்போ இவ கிண்டலுக்கு சொன்னதால அப்படியே ஒரு பிராங்கா மெயின்டைன் பண்ணிட்டோம்னு சொல்ல, நீஷுவோட அம்மா எந்திரிக்கிறாங்க. செங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு லினியோட அம்மாவை கூப்பிடுறாங்க. நீங்களா அப்படின்னு 2 பேருக்குமே ஒருத்தவங்க தெரிஞ்சிருக்கும் போல ஹாய் அப்படின்னு பேசிக்கிறாங்க. நீஷுவை மறுபடியும் வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாங்க. சுத்தி எல்லாரும் உட்கார வச்சுட்டு, உனக்கும் லினியோக்கும் நடுவுல என்ன நடக்குது, அவன் உன்னை லவ் பண்றானா அப்படின்னு கேட்க, நீஷு ஆமா
ஆமான்னு சொல்லிடுறா. பரவாயில்லையே, சரி ஓகே, அந்த குடும்பத்தை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமாமா அப்படின்னு அங்கிள் கேக்குறாரு. அவங்க அப்பா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடியே இறந்து போயிட்டாரு, அவங்க அம்மா வெளிநாட்டுல இருக்காங்க, இதுதான் எனக்கு தெரியும் அங்கிள் அப்படின்னு நீஷு சொல்லிட்டு இருக்கா. நான் அடுத்த ஃபேமிலி பத்தி காசிப்ஸ் எல்லாம் எதுவும் பேசுறது இல்ல. உங்க அம்மாவும் அப்பாவும் எந்த காலத்துல அவங்க வந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாங்களோ அப்பவே வந்துட்டு லின்யூவோட அம்மா அப்பாவை நேர்ல பார்த்தாங்க பல வருஷத்துக்கு முன்னாடி. உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னு அங்கிள் கேட்க நீஷுவோட அம்மா சொல்றாங்க, ஆமா, நாங்க அவங்க கிட்ட க்ளோஸ் ஆனோம், எங்களுக்கு கான்டாக்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா பேச ஆரம்பிச்சோம். அப்பவே அவங்க ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் லின்யூ கிட்ட அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்காங்க, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எப்ப வந்து நீஷுவோட அம்மாவும் அப்பாவும் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாங்களோ அந்த நேரத்துல தான் அவங்க என்னையும் அப்பாவையும் வந்து முதல் தடவை ஒரு பார்ட்டியில பார்த்தாங்க. உனக்கு தெரியும்ல, சின்ன வயசுலயே நீஷுவோட அப்பா வந்துட்டு ரொம்ப ஆர்வ கோளாரா இருந்தாரு, எனக்கு அவ்வளவா அவரை பிடிக்கல. ஆனா நீஷுவோட அம்மா ரொம்ப பொறுமையா திறமசாலியா இருந்தாங்க, அவங்களை எனக்கு பார்த்ததுமே பிடிச்சிருந்தது, அதனால தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. அப்புறம் ஆனா உன் அப்பாட்டையும் என்கிட்டயும் அவங்க க்ளோஸா இருக்கிறத விட்டுட்டு உன் அங்கிள் கிட்ட அவங்க க்ளோஸ் ஆயிட்டாங்க. சோ நாங்க ஆட்டோமேட்டிக்கா பிரிஞ்சிட்டோம். இப்ப மறுபடியும் உங்களை பார்த்தது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு, இந்த மாதிரி பாத்துருக்குது. உன் அங்கிள் கூட நீஷுவோட அப்பா க்ளோஸா இருக்கதால இவங்களுக்கு வந்து இந்த சம்பந்தம் பிடிக்காம கூட போலாம் அப்படின்னு சொல்ல, இல்லம்மா, நீஷுவோட அப்பாவும் அம்மாவும் டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க, சோ இவங்களுக்கு அந்த பிரச்சனை வராது அப்படின்னு லின்யூ சொல்லிக்கிட்டு இருக்கான். லின்யூ அம்மா கேக்குறாங்க, என்ன பார்த்தா உனக்கு மனசாட்சி இல்லாதவ மாதிரி இருக்காடா, இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் வந்து கூட என் அப்பாவை பாக்கலன்னு அப்படின்னு கேட்க லின்யூ அப்பெல்லாம் இல்லமா அப்படின்னு சொல்றான். இந்த பெரிய ரிச்சான ஆளுங்க இருக்காங்கல்ல, அவங்க லின்யூவோட அம்மா ஃபேமிலி. லின்யூவோட அம்மா சொல்றாங்க, உங்க அப்பாவை துரத்தி துரத்தி லவ் பண்ணது யார் தெரியுமா, நான் தான் சொல்ல, அப்பா ஒரு தடவை என்கிட்ட சொன்னாருமா, சீக்கிரட்டா சொன்னாரு, நீதான் அப்பாவை லவ் பண்ணியாமே அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். ஆமா, எத்தனையோ தடவை லவ் பண்ணப்ப கூட, நான் ப்ரொபோஸ் பண்ணப்ப கூட அவன் நோ நோ சொல்லிட்டான். அப்புறம் என்னதான் ஆச்சு நான் கேட்டப்போ கிளீஷேவான ஒரு ஆன்சரை சொன்னான், நீ வந்துட்டு ரொம்ப பெரிய இடத்துல இருக்க, நான் அந்த இடத்துக்கு தகுதி இல்லாத ஆளு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதுக்கப்புறமா நம்ம மறுபடியும் துரத்தி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். ஆனா என் அப்பா கிட்ட, என் அண்ணன் தம்பிங்க கிட்ட அவர் ப்ரூவ் பண்ணிக்கணுங்கிறதுக்காக உன் அப்பா அவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை பார்த்தாரு, கம்பெனில நிறைய முயற்சிகள்லாம் பண்ணி பெரிய ஆளா வந்தாரு. ஆனா அப்பயும் அவரை சுத்தி எக்கச்சக்கமான பொறாம தேங்கிருச்சு, அதான் தெரியும்ல நம்ம கம்பெனில எப்படின்னு சொல்லிட்டு. அதனால உன் அப்பாவை வேணும்னே தப்பு பண்ற மாதிரி வச்சு உன் அப்பாவை ஒண்ணும் இல்லாம ஆளாக்கிட்டாங்க. உங்க தாத்தாக்கு நல்லாவே தெரியும் உன் அப்பா மேல தப்பே இல்லைன்னு சொல்லிட்டு. ஆனாலும் உங்க பசங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு உன் அப்பாவை வேற ஒரு இடத்துக்கு அனுப்பி வச்சுட்டாங்க. உன் அப்பாவும் அங்க கிளம்பி போயிட்டோம், ஒரு வருஷத்துல திரும்பி கூப்பிட்டுக்கிறேன்னு தான் என் அப்பா சொன்னாரு. ஆனா ஒரு வருஷம் 3 வருஷம் ஆயிடுச்சு. ஆனா எதையும் விட உன் அப்பாவோட ஹெல்த் தானே எனக்கு முக்கியம். உங்க அப்பாவோட ஹெல்த் இப்படி ஆயிடுச்சு. உங்க அப்பாவோட அம்மா அப்பாக்கு, அதான் உன் தாத்தா பாட்டி, 60 வயசு தான் இருக்கும் உங்களுக்கு. அப்போ உன் அப்பா இறந்து போயிட்டு அவருக்கு அவங்க கொல்லி வச்சாங்க. இதுக்கெல்லாம் காரணம் நான் தானோன்னு எனக்கு என்னைக்குமே கில்ட் போனதே இல்லைன்னு சொல்ல, அம்மா அப்படிலாம் இல்லம்மா, நீ நல்லவ, எல்லா பழியையும் தூக்கி உன் மேல போட்டுக்காத, விதி செஞ்சதுக்கு நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு லின்யூ கேட்டுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் உன்னை இங்கேருந்து கூட்டிட்டு போயிடணும், உங்க யார் முகத்திலேயே முழிக்க கூடாதுன்னு நினைச்சேன், ஆனா உன்னை கூட்டு போக முடியாம போயிடுச்சு, அதான் நீ உன் தாத்தா பாட்டியோட வளர்ந்த, எனக்கு உன்னை விட்டு போயிட்டோமேன்னு ரொம்ப கஷ்டமா இருந்ததுடான்னு சொல்ல, தாத்தா பாட்டி கூட உன்னை ஒரு தடவை கூட அவங்க சாகுற வரைய குறையே சொன்னதில்லம்மா, நீ கவலைப்படாத, உன் கூட நான் ஒவ்வொரு நியூ இயர்க்கும் வந்திருப்பேன்ல, அதான் என் லைஃப்லயே வந்து என்ன மோட்டிவேட் பண்ற டைம், சோ அதை பத்திலாம் நீ எதுவும் யோசிக்காம ப்ளீஸ்மா ஹாப்பியா இரு, புரியுதா அப்படின்னு அவங்க அம்மாக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கான். நீ ஹாப்பியா தான் எனக்கு போதும், லவ் பண்ணும்போது இந்த உலகமே ரொம்ப ஹாப்பியா கலர்ஃபுல்லா தெரியும், அது அப்படியே உனக்கு கடைசி வரைய இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன்னு அவங்க அம்மா சொல்றதோட தான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம், அது வரைய பாய்.